என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாத எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதுதான் நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினோம். அதற்கு முன்பாக ட்ரையம்பன்ட் என்ட்ரி, எருசலேமுக்குள் ஆண்டவர் கழுதையின் மூலமாக ஹோசன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரவேசித்ததை கண்டோம். அதன் பிறகு வியாழக்கிழமை அன்று அவர் இறுதி பந்தியிலே பங்கேற்கிறார். மறுநாள் சிலுவையிலே அறையப்படுகிறார். இந்த திங்கள், செவ்வாய், புதன் நாட்களிலே சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன பாடங்களை எல்லாம் படிப்பித்தார் என்று நாம் எண்ணுகையிலே மத்தேயு அதிகாரத்திலே 20வது வசனம் முதல் அது நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஊமைகளாக இஸ்ரவேல் மக்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். ஊமையின் மூலமாக பல கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனாலும் ஒவ்வொரு ஊமையிலும் முழு கருத்துக்களையும் சொல்ல இயலாது. ஒவ்வொரு ஊமையின் மூலமாக ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படியாக நாம் ஒவ்வொரு ஊமையிலும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் தியானிக்கையிலே அதன் உள் கருத்து உள் கருப்பொருள் நமக்கு வெளிப்படும். இப்பொழுது அவர் முதலாவது சொன்ன உமையை எடுத்துக்கொள்வோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 16வது வசனம் முடிய அது இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்து வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கொன்று ஒரு பணம் என்று கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்களுக்கு தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானனை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன்
பிரதி உத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்த பணம் பிந்தி வந்தவனுடைய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளவன் மனசாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் வாசிக்கும்போது நமக்கும் ஒரு புதிராக இருக்கும். அவர்கள் சொல்லுவது நியாயம்தானே. 12 மணி நேரம் வேலை செய்த வேலையாட்களுக்கு ஒப்பாக 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் கூலியை கொடுத்தால் அநியாயம் அல்லவா? இது எப்படி இந்த உவமை ஒரு நல்ல உவமையாக இருக்கும் என்றெல்லாம் நாம் நம் மனதிலே சிந்திக்கக்கூடும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உவமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புவார். உவமையின் மூலமாக சொல்வதின் மூலமாக நமக்கு அது எளிதாக புலப்படும். அதற்காகத்தான் அவர் உவமையின் மூலமாக சொல்லுகிறார். அந்த காலத்திலே இந்த வேலையாட்களை அமர்த்துவது சகஜமாக இருந்திருக்கும். இன்றைக்கு கூலி 1000 1500 ரூபாய் ஒரு வேலையாளுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். காலையிலே போய் 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு எவ்வளவு என்று பேரம் பேசி அவர்கள் 2000 ரூபாய் வேணும் என்று கேட்டாலும் அதற்கு ஒப்புக்கொண்டு நியாயமான ஒரு கூலியை அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் ஒப்புக்கொள்கிறோம். அவர்களுக்கு உறுதியளிக்கிறோம், 2000 ரூபாய் உனக்கு கிடைக்கும் என்று. அவர்களும் சந்தோஷத்தோடு வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் போய் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார். வேலை அதிகமாக இருந்திருக்கலாம். அப்பொழுது எவ்வளவு கொடுப்போம் என்று சொல்லாமல் நியாயமான கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களையும் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் அப்படியே செய்கிறார்கள். பிற்பாடு வேலைக்கு எடுக்கும்போது நியாயமான கூலி கொடுக்கப்படும், நியாயமான கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்களே தவிர எவ்வளவு என்று சொல்லவில்லை. கடைசியிலே 1 மணி நேரம் இருக்கும்போது அப்பொழுதும் போய் அவர்கள் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அப்பொழுதும் அதையே சொல்லுகிறார்கள், நியாயமான கூலி கொடுக்கப்படும். வேலை இல்லாது இருந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனாலும் அந்த எஜமானன் தன் வேலையாளை கூப்பிட்டு இவர்களுக்கு கூலி கொடுக்கும்போது கடைசியில் வந்தவர்களிடமிருந்து தொடங்கு என்று சொல்லுகிறார். கடைசியில் வந்தவர் முழு நாள் கூலி 2000 இருந்திருந்தால் ஏதோ ஒரு 200 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கொடுப்பார் என்று அவர் எண்ணி இருக்கலாம். ஆனால் அவருக்கு இன்ப அதிர்ச்சியாக 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அவருக்கு சந்தோஷம் தாங்கி இருக்காது. 1 மணி நேரத்திற்கு எனக்கு இத்தனை கூலி கிடைத்து விட்டது என்று. அதே போல் 3 மணி நேரம் தாமதித்து வேலைக்கு வந்தவரும், 6 மணி நேரம் தாமதித்து வந்தவரும், 9 மணி நேரம் தாமதித்து வேலைக்கு வந்தவரும் எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் கூலி கிடைக்கப்பட்டது. இப்பொழுது 12 மணி நேரம் வேலை செய்தவர்கள் வரும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? 1 மணி நேரம் வேலை செய்தவருக்கே 2000 ரூபாய் கூலி கொடுத்தால் நமக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது அதிர்ச்சியாக அவர்களுக்கும் 2000 ரூபாய் தான் கொடுக்கப்படுகிறது. முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் 12 மணி நேரம் வெயிலிலே எங்களுடைய முதுகிலே வெயில் பட வேலை செய்தோம். இந்த கடைசி 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு எங்களை சமமாக்கி விட்டீர்களே, எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த எஜமானன் நன்றாக பதில் சொல்லுகிறார், நண்பனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. ஒரு நாள் கூலி 2000 ரூபாய் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. நான் உனக்கு குறைக்கவில்லை.
நான் உன்னை வேலைக்கு எடுக்கும்போதே அந்த கூலியை கொடுப்பேன் என்று சொல்லிதான் உன்னை வேலைக்கு எடுத்தேன். நான் அதில் உனக்கு குறைவு எதுவும் செய்யவில்லை. அப்படி இருக்க நான் தயாளமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உனக்கு என்ன கஷ்டம்? என்னுடைய தயாள மனதிலே நீ ஏன் குற்றம் காண்கிறாய்? நான் தயாளமாக இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்கும்போது இவர் சொல்லுவதும் சரியாக இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இதன் உள்ளர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, கடவுளுடைய பார்வையிலே, கடவுளுடைய ராஜ்யத்திலே ஒருவன் கடைசி தருணத்திலே மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், அவனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பரத்திலே கொண்டு செல்வார். பிறந்ததிலே இருந்தே ஆண்டவருடைய குடும்பத்திலே பிறந்து அவருக்காக வாழ்ந்திருந்தாலும் அவர்களும் பரத்திலே போய் சேர்வார்கள். இந்த பரத்திலே போய் சேர்வதற்காகத்தான் இந்த உண்மையை தவிர அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே விதமான பொறுப்புகள் கொடுக்கப்படுமா என்றால் அதற்கு இந்த உண்மை அல்ல. அதற்கு வேறு உண்மைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் சொன்னேன். கடைசி தருணத்திலே மனம் மாறினாலும் ஆண்டவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போவார் என்பதற்கு இது நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆனாலும் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஒரு கற்பனை காட்சி. இவரும் சொர்க்கத்திலே இருப்பார், பிற்காலத்திலே பேதுரும் அங்கு வந்து சேர்ந்திருப்பார். இறந்தவுடனே பேதுரு கள்ளனை கண்டு ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது, ஆண்டவரே, இவன் கடைசி தருணத்தில் அல்லவா உம்மை ஏற்றுக்கொண்டான், இவனை ஏன் நீர் பரலோகத்திலே அனுமதித்தீர் என்று கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இந்த 12 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு ஏற்றதாக அவர் சொல்லுவார். அப்பா, சொர்க்கம் என்னுடையது, நான் மனம் திரும்பினால் உள்பிரவேசிக்கலாம் என்று சொன்னேன். அவன் மனம் திரும்பி வேண்டிக் கொண்டான். அவனை அனுமதிப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்கலாம். ஏனென்றால் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கட்டளையை கொடுக்கும்போது சிலர் முன்னதாக மனம் திரும்புவார்கள், ஒரு சிலர் கடைசி நிமிஷத்திலே கூட திரும்புவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கடைசி நிமிஷம் எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்குத்தான் தெரியும். அதனால் நாம் கடைசி நிமிஷத்திலே திருந்தோம் என்று அலட்சியமாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இப்பொழுது பேதுருவுக்கு அதிக பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தால் இந்த கள்ளன் அவரிடத்தில் போய், அவருக்கு அவ்வளவு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர்களே, எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவரை போல இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுப்புகளை நமக்கு கொடுப்பார். அதை இங்கே சொல்லுகிறார். வெளிப்பாடு 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதி ஜாக்கிரதையாக இருந்து அவரை பிரதிபலிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.